தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சாருணன், ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு கையெழுத்திட்டால் மட்டுமே பிஎம்ஸ்டி திட்டத்தின் சேர வேண்டிய நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இது உண்மையாகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற செயலாகும். எப்படி முன்பு மாநில பட்டியலில் இருந்ததோ அதே நிலை மாறினால் மட்டுமே இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற செயலிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அதாவது அனைத்து துறைகளிலும் இன்று தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் பல திட்டங்களை அறிவித்து மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டு மாணவர்கள் மேம்பாடு செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை அறிவித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை எல்லாம் சீர்குலைக்கின்ற விதமாகத்தான் இந்த மும்மொழி கொள்கையான புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டிலும் திணிக்க நினைக்கிறது இந்த ஒன்றிய அரசு. அதாவது பிஎம்ஸ்டி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ரூபாய் 2152 கோடியை இன்னும் ஒதுக்கீடு செய்யாமல் மற்ற மாநிலங்களுக்கு, அதாவது உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு மலைமாற்றம் செய்திருக்கின்றது. இது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. மீண்டும் மாநில பட்டியலுக்கு இந்த கல்வித்துறையை கொண்டு வந்தால் மட்டுமே நமக்கு நன்மை. ஒன்றிய அரசு தயவு செய்து அந்தந்த மாநில பட்டியலுக்கு கல்வித்துறையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்படி மாநில பட்டியலுக்கு வந்தால் மட்டுமே இந்த ஒன்றிய அரசு எந்த ஒரு திட்டத்தையும் தானாக திணிக்க முடியாது. ஆதலால் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நாம் ஒன்று நின்று இந்த புதிய கல்விக் கொள்கையை